சீரியல் ஆக்டர் செந்தில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரவணன் மீனாட்சி வெறித்தனமாக பார்த்தவங்களுக்கு இவர் தெரியாமல் இருந்திருக்காது. ஏன்னா அதில் வந்து ஹீரோ இவர் தானே. இந்த பிரதர் வந்து ரீசண்டாக ஒருத்தவங்கள்ட்ட ஒரு 15,000 ரூபாய் ஏமாந்துருக்காரு. அது எப்படி ஏமாந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அவர் ஏமாந்தது நம்ம வெளியில் சொன்னால் கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு கூட நினைக்காம தைரியமாக என்ன மாதிரி யாருமே ஏமாறக்கூடாது, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெளியிட்டதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. எப்படி ஏமாந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர். அவருடைய நம்பர்லேருந்து செந்தில் சாரோட நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என்ன உடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அது அவ்வளோ பெரிய ஆள் அவர், திடீர்னு வந்து கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 15,000 ரூபா அமௌண்ட்டு போட்டு விடுங்க சார்னு சொல்லியிருப்பாங்க போல். உடனே அவர் வந்து யோசிக்காமல் டக்குன்னு உடனே அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுறாங்க அது வேற ஒரு பேரில் வந்து பே பண்ணியிருக்காங்க, ஜிபே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது, நீங்கள் வந்து இதோட சேர்த்து 500வது கால் வந்து எனக்கு வந்துகிட்டு இருக்கு, காலுக்கு மேலே கால் வருது, என்னோட நம்பரை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்பையும் ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இது மாதிரி பணம் போட்டுருக்கோம் சொல்லி நிறைய பேருக்கு வந்து பணம் போட்டு விட்டுருக்காங்க, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இப்போ நான் வந்து சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபர் சொல்லியிருக்காரு. அப்போ தான் வந்து முழு விவரமும் செந்தில் சாருக்கு வந்து புரியுது. இந்த விஷயம் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து யாருக்காவது மெசேஜ் வந்துச்சு, லிங்க் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. எதுவுமே தீர விசாரித்து ஃபோனில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பணம் பே பண்ணுங்கள். நிறைய மெசேஜ், நிறைய ஸ்கேம் இது மாதிரி ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் விழிப்புணர்வோட கொஞ்சம் வந்து நிதானமாக நம்ம இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இது மாதிரி என்றைக்குமே நம்ம ஏமாற மாட்டோம். அதனால் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.